வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிலப்பதிகாரம் பகுதி 2ற்கு வரவேற்கின்றேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமா தொடங்குனதுதான் நம்ம கோவலன். கண்ணகியோட இல்லற வாழ்க்கை. இவங்க 2 பேரும் முன்பின் பழகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா காதலிக்க தொடங்கினவங்க. அவங்களோட அந்த இன்ப இரவுகள் எப்படி அவங்களை இணைச்சது, அந்த 7 நிலை மாடத்துல என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். கோவலன் பிறந்தது ஒரு மாபெரும் செல்வ குடும்பம். அதனால அவங்களோட முதல் இரவு அந்த பிரம்மாண்டமான 7 நிலை மாடத்துல தொடங்குது. ஆரம்பத்துல இடைநிலை மாடத்துல 2 பேரும் நெருங்கி அமர்றாங்க. அப்போ சாளரம் வழியே மெல்ல நுழைந்த தென்றல் காற்று பல வகை மலர்களோட நறுமணத்தை அள்ளிட்டு வந்து அவங்க மேல வீசுது. அந்த வாசமும் குளிர்ச்சியும் அவங்களுக்குள்ள காதல் உணர்வை அப்படியே அசுர வேகத்துல பெருக்குது. அந்த தென்றலோட சுகம் அவங்களை நிலா வெளிச்சத்தை தேட வைக்குது. நிலா முற்றம் இருக்கிற 7வது மாடத்துக்கு போறாங்க. அங்க பூக்கள் பரப்பிய படுக்கையில அவங்களோட இன்ப கேளிக்கைகள் தொடங்குது. பாரதி சொன்னாரே, சுட்டும் விழிகள் சூரிய சந்திரரோன்னு. இங்க இவங்க 2 பேரும் சூரிய சந்திரர்களா ஒரே இடத்துல அமர்ந்து புத்தொளி ஊட்டுறாங்க. அவங்க தழுவிக் கொள்ளும் போது கோவலன் சூடியிருந்த செங்கழு நீர் தாரும், கண்ணகி அணிஞ்சிருந்த முல்லை மாலையும் அப்படியே தழுவி கலக்குது. மாலைகள் மயங்க கோவலன் தன் வசம் இழந்து தன்னை மறந்து கண்ணகியோட பேரழகை வியந்து பாராட்டத் தொடங்குறான். அடுத்து வர்றதுதான் கதையோட ஆகச்சிறந்த அழகு. கண்ணகியோட அழகை கோவலன் வர்ணிக்கிற கற்பனைகள் எங்கெங்கோ பறக்குது. கண்ணகியோட நெற்றியை பார்த்துட்டு சிவன் தன் சடைமுடியில வச்சிருந்த பிறை நிலவை உனக்கு நெற்றியா கொடுத்துட்டாரோன்னு கேக்குறான். அவளோட புருவ வளைவை பார்த்துட்டு மன்மதன் தன் கரும்பு வில்லை உனக்கு புருவமா தந்துட்டானோ அப்படின்னு வியக்கிறான். அவளோட மெல்லிய இடை இந்திரன் தந்த வச்சிரப்படைங்கிறான். அவளோட கண்கள் வேல் போல பாய்ஞ்சு தன்னை தாக்குறதா சொல்ற கோவலன் முருகன் தன் வேலை 2ஆ உடைச்சு உனக்கு கண்களா வச்சிட்டானோ அப்படின்னு உருகி போறான். அது மட்டும் இல்ல, உன் சாயலுக்கு தோற்று மயில்கள் காடுகளுக்கு ஓடிடுச்சு, உன் நடை அழகுக்கு தோற்று அன்னப்பறவைகள் குளத்துக்கு ஓடிடுச்சு, அமுதும் யாழும் குழைச்ச உன்னோட இனிமையான பேச்சை கேட்டு கிளிகள் கூட வருத்தப்பட்டு அதை முழுசா கத்துக்க உன்னை விட்டு நீங்காம உன் கூடவே இருக்கு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறான். வர்ணனை இதோட முடியல. தோழியர் கண்ணகிக்கு செஞ்ச அலங்காரத்தை பார்த்துட்டு கோவலன் சொல்றான், மங்களத்தாலி ஒண்ணு மட்டுமே உனக்கு போதும். இந்த முத்து ஆரமும் பிற அணிகலன்களும் எதுக்கு? அழகுக்கு அழகு செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேக்குறான். அவ மேனியை தொட்டு பார்த்துட்டு, மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே அப்படின்னு காதலால உருகி வார்த்தைகளை அடுக்கிக்கிட்டே போறான். அலையிடை பிறவா அமுதே, மலையிடை பிறவா மணியே, யாழிடை பிறவா இசையே அப்படின்னு அவளோட அருமைகளை பாராட்டி, பெருங்குடி வாணிகன் பெருமட மகளேன்னு அவளோட குலப்பெருமையைச் சொல்லி அவளோட அடர்ந்த கூந்தலை தடவிக் கொடுக்கிறான். மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, அரும்பெறற்பாவா யாருயிர் மருந்தே, என் நெஞ்சம் வாழும் இனிய செல்வியே. மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, என் உயிரில் ஒலிக்கும் நினிராகமே. முல்லை மணம் வீசும் தென்றல் வருகையில், முழு நிலா ஒளியில் மோகனம் மலர்கையில், பூம்புகார் மாளிகை பொன்னொளி பொழிகையில், பூவிதழ் மேனில் பேரின்பம் பிறக்குமே.
ஊருமே. மாசரு பொன்னே மலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனீ அரும்பெறற்பாவாய் யாருயிர் மருந்தே. பெருங்கும் விடி வாணிகன் பெருமடமகுமே பிறை நுதல் கண்டேன் சிவனருள் நினைந்தேன். புருவவில் கண்ட மன்மதனை உணர்ந்தேன். வேலெனும் விழிகள் நெஞ்சமதை வென்ற வெண்பனி தீண்டலாய் வேதனை தீர்த்தன. மயிலினும் சாயலும் மன்னத்தின் நடையுமே யாழினும் இனிமையாம் உன்னது மொழியுமே. தேவரும் விரும்பிடும் செல்வமும் அழகே தேனை என் உயிரில் தினம் தோறும் ஊருமே. இறுதி பகுதி காதலும் மரனும் கை கோர்த்த நாளிலே காலமும் நின்றதோ நிலவொளி வேளையிலே கண்ணகி கோவலன் வாழ்ந்த இன்ப வாழ்வினை காவியம் பாடிடும் தம்மி என்றும் வாழ்க்கவே. ஆனா பாவம், அந்த தாழிருங்கூந்தல் பின்னாடி விரிந்த கூந்தலா கோபத்தின் உச்சமா மாறப் போகுதுங்கிறதை அந்த நேரத்துல கோவலன் எப்படி முன்னாடியே உணர முடியும்? இப்படி இன்பச் செருக்கோடு இருந்த அவங்க வாழ்க்கையில கோவலனோட தாய் அவங்களை உரிமையோடு வாழ தனி குடித்தனம் வச்சு வழிவகுக்கிறாங்க. அவங்களோட வாழ்வு சுற்றத்தோடும் அறவோர்களோடும் விருந்தினர்களோடும் அறநெறி வாழ்க்கையா ஒரு நற்றவமா மாறுது. பாம்புகள் காமத்தில் கலந்து மகிழ்வது போல அவங்க வாழ்க்கையை நேசிச்சு இடையறாத இன்பம் கண்டாங்க. ஆனா இந்த இன்ப வாழ்க்கை சில ஆண்டுகளோடு முடியப் போகுது. இதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.